24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். மக்களவை தேர்தல் நெருங்கிட்ட சூழல்ல தமிழ்நாட்டுல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல டாப் 5 கோடீஸ்வரர்கள் யாருங்கிற லிஸ்ட் இப்போ வெளிவந்திருக்கு. 19ஆம் தேதி ஒரே கட்டமா தமிழ்நாட்டுல 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்குது. இங்க 4 முனை போட்டி நிலவுது. திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழரிடையே போட்டி இருக்கு. சுயேட்சை வேட்பாளர்களும் இருக்காங்க. நடைபெறக்கூடிய தேர்தல்ல மொத்தமா 950 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டுல போட்டி போடுறாங்க. இதுல 609 பேர் சுயேட்சை வேட்பாளர்களா இருக்காங்க. மேலும் கட்சி வாரியா பார்த்தோம்னா அதிமுக சார்பில் 34, திமுக சார்பில் 21 மற்றும் கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல போட்டி விடுறாங்க. அது இல்லாம பாஜக சார்பில் 19 வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த 4 பேரும் தாமரை சின்னத்துல களமிறங்குறாங்க. மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் 39 வேட்பாளர்களும், பாமக சார்பில் 10, தேமுதிக 5 வேட்பாளர்கள், ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் 3 வேட்பாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை தலா 2 இடங்கள்லையும், மதிமுக 1 இடங்கள்லன்னு வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் எல்லாமே தாக்கல் செஞ்ச வேட்புமனுல அவங்களுடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்களை பிரமாண பத்திரமா தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில அறப்போர் இயக்கம் சார்பில் தொகுதியில போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுடைய முழு விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில அறப்போர் செல்போன் செயலியை வெளியிட்டிருக்காங்க. மேலும் தமிழகத்துல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல பெரும் கோடீஸ்வரர்களா டாப் 5 யாரு அப்படிங்கிறதையும் அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கு. அந்த பட்டியல்ல வேட்பாளர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை கூட்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையை கழிச்சு சொத்து விவரமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள்ல அதிமுக வேட்பாளரும் ஈரோடு தொகுதியில் போட்டி போடக்கூடிய ஆட்டோல் அசோக் குமாருடைய சொத்து மதிப்பு 661 கோடியா இருந்து அவர் முதல் இடம் பிடிச்சிருக்காரு. 2வது இடத்துல பாஜக கூட்டணியில சிவகங்கை தொகுதியில போட்டியிடக்கூடிய தேவநாதன் யாதவ் இருக்காரு. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவராகவும் தேவநாதன் யாதவ் இருக்காரு. இவர்கிட்ட 206 கோடி சொத்து இருக்கு. இந்த பட்டியல்ல 3வது இடத்துல கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் இடம் பிடிச்சிருக்காரு. இவர்கிட்ட 131 கோடி சொத்து இருக்கு. 4வது இடத்துல பாஜக கூட்டணியை சேர்ந்த புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம் இருக்காரு. பாஜக கூட்டணியில தாமரை சின்னத்துல வேலூர் தொகுதியில போட்டி போடக்கூடிய ஏசி சண்முகத்துடைய சொத்து மதிப்பு 123 கோடியா இருக்கு. இந்த பட்டியல்ல 5வது இடத்துல கே.பி. ராமலிங்கம் இருக்காரு. நாமக்கல் லோக்சபா தொகுதியில பாஜக வேட்பாளரான இவர்கிட்ட 89 கோடி சொத்து இருக்கிறதா அறப்போர் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.